ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே சுவாமி நீ சர்வ வல்லவர் மகிமை தேவன் சுவாமி கர்த்தாவே உமக்கு நன்றி ஹalleluya ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இன்று இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியை உங்கள் மத்தியிலே வீட்டு கூட்டத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருக்க இந்த மகாபெரிய சிலாக்கியத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஹalleluya நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அந்த மாறாத இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் மாறாத அன்பினாலே நம்மளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து வருவதற்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் மீண்டுமாக நம்ம இந்த சிஎம்சிஓ அப்படின்னாக்கா இந்த கட்டுப்பாட்டு நடமாட்ட திட்டத்துக்குள் நம்ம இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நம்ம யாவரும் வீட்டுக்குள் அல்லது தேவாலயத்துக்குள் நம்ம வர முடியாது ஸோ ஆனாலும் நம்ம வீட்டிலே கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருந்து தேவனுடைய அன்புக்குள் நாம் ஒரே சரீரமாக நம்ம செயல்பட வேண்டும் என்று நான் எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறேன் ஆகையினாலே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தயவுசெய்து நீங்கள் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்க கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருங்க அந்த அன்பு நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை வழிநடத்தி கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அந்த அன்பிலே பெருகுவோம் அந்த அன்பிலே நம்ம செயல்படுவோம் ஹல்லேலூயா ஆமென் சரி முதல்ல நம்ம கர்த்தருடைய வார்த்தை போவதற்கு முன்பதாக கண்கள் முடிச்சாமணுமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இன்று இந்த வீட்டு கூட்டத்தில் சுவாமி கர்த்தாரஜப்பா உங்களுடைய வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டு அவங்களுடைய வார்த்தை சுவாமி கர்த்தாரஜப்பா இருபுறமும் கருக்கொள்ளும் பட்டயம் என்று பார்க்கிறோம் அந்த பட்டயத்தினாலே எங்களோடு கூட பேச முடியாது ஜீவிக்கும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரியத்திலே கர்த்தாரஜப்பா எந்தெந்த காரியம் தேவையில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் ஆண்டு தேவையில்லாத செயல்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் எல்லாத்தையும் அறுத்தறிந்து ஆண்டு கர்த்தருடைய அன்பிலே கர்த்தா கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சேட்டைகள் மூடிக்கொள்வது போல ஆண்டு நீர் எங்களை மூடிக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டு சுவாமி கர்த்தாவே ஆண்டு சுவாமி கர்த்தாப்பா நாங்கள் கடந்து செல்கிற காலகட்டங்கள் ஆண்டு சுவாமி இது ஒரு இக்கட்டான காலகட்டங்கள் ஆண்டு இதில் நிறைய பேர் பல வகையான பாதிப்புகள் கடந்து செல்லலாம் ஆண்டு இவைகள் மத்தியில் சுவாமி கர்த்தாராஜா உங்களுடைய கரம் மாத்திரம் பரலோகத்திலிருந்து இறங்கி ஒவ்வொருத்தரையும் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டு சுவாமி உங்களுடைய அரவணைப்பிலே கர்த்தர்கள் மூடிக்கொள்ளும் எங்களை ஒப்பு கொடுக்க வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சரி இன்றைக்கி உங்கள் மத்தியில் கூட நான் ஒரு கர்த்தருடைய செய்தியை சுருக்கமாக சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன் இன்றைக்கி உங்கள் மத்தியில் கூட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் ஆமென் சரி நான் என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக சுருக்கமாக ஒரு சம்பவம் அல்லது ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டு தம்பதிகள் இருந்தாங்களாம் ஓகே ரெண்டு தம்பதியில் ஒரு தம்பதினாக்க கணவன் மனைவி ஆக இவர்கள் 2 பேர் இருந்தாங்களாம் இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி 2 பேருமே மனைவி வீட்டில் இருக்கிறாங்க ஸோ கணவரும் என்ன செஞ்சாருனாக்கா அவரும் வேலை இல்லாமல் வீட்டிலே தான் இருப்பாராம் ஸோ வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும் பொழுது அவருடைய வருமானங்கள் இல்லை ஆனால் வருமானங்கள் இல்லைன்னால் போது அவர் வீட்டில் உள்ள பணத்தை கொண்டு அவர் இந்த லாட்ரி டிக்கெட்டு இந்த மாதிரி வாங்குகிற வேலை தான் அவர் செஞ்சுருந்தாராம் ஸோ இதை கண்ட மனைவி ஒவ்வொரு நாளும் வீட்டில் அவங்க 2 பேருக்கு கணவன் மனைவி 2 பேருக்குள்ள எந்த ஒரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இல்லை கணவன் மனைவி 2 பேர் தான் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகள் இல்லை அப்படி இவருக்கு 2 பேர் இருக்கும் பொழுது இந்த மனைவி வந்து கணவன் மேலே ரொம்ப கோபம் கொண்டாங்களாம் நீ ஏன் வீட்டிலே உட்காந்துருக்க நீ போயிட்டு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய வேலையை தரக்கூடாதா நல்ல ஒரு வருமானம் பெருகக்கூடிய ஒரு காரியத்தை நீ செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து தன்னுடைய கணவன்கிட்ட வந்து தர்க்கம் பண்ணாங்களாம் ஸோ இது ஒவ்வொரு நாளும் இப்படியாக கடந்து செல்லும்போது ஒரு நாள் மனைவிக்கு கடும் கோபம் வந்துருச்சு ஒரு காரியம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த மனைவியும் அவங்க வாழ்க்கையில் வந்து பண ஆசை உள்ளவங்க மணி மைண்டட்னு சொல்லுவோம்ல அவங்களும் பண ஆசை உள்ளவங்க ஸோ ஒரு நாள் இந்த மனைவி என்ன செஞ்சாங்களா இந்த கணவனுடைய செயலை தாங்க முடியாமல் கணவனுக்கு வந்து ஒரு விவாகரத்து கடிதம் அனுப்பி 2 பேரும் விவாகரத்துக்கு கடந்து போயிட்டாங்க கடந்து போயிட்டு ஒரே மாதத்தில் அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்களாம் இந்த கடிதம் என்னவென்றால் என்னுடைய அன்பான கணவனே
உன்னை விட்டு நான் பிரிந்திருக்கிறதுனால என் வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷம் இல்லை. நான் என்றும் கடந்து செல்லாத மன அழுத்தத்துக்குள் நான் கடந்து செல்கிறேன். இந்த விவாகரத்தாகப்பட்டது என் வாழ்க்கையில் பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு, முன்னாள் கணவனுக்கு கடிதம் அனுப்புனாங்களாம். கடிதம் அனுப்பிட்டு அவங்க சொன்னாங்களாம், நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்லிட்டு எழுதி ஒரு கடிதம் அனுப்புனாங்களாம். கடிதம் அனுப்பிட்டு கீழே பார்த்தீங்களா, அந்த கடிதத்தில் ஒரு நோட்ஸ் போட்டுருந்தாங்களாம். என்ன நோட்ஸ்னாக்கா, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் ஒன் க்ராஸ் இன் யூர் லாட்ரி டிக்கெட். உன்னுடைய அந்த லாட்ரி டிக்கெட்டில் நீ பெற்றுக்கொண்ட அந்த 1 கோடி பணத்துக்காக, 1 க்ரோஸ் ஒரு கோடி தான் நினைக்கிறேன், ஸோ 1 கோடி வச்சுக்கோ, அந்த 1 கோடி பணத்துக்காக உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு கம் அண்ட் அக்செப்ட் மீ. என்னை வந்து நீ ஏற்றுக்கொள்ள நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவி, முன்னாள் மனைவி அந்த கணவனுக்கு கடிதம் அனுப்புனாங்களாம். போட்ட ஃபுல் ஸ்டாப் ஹியர், இதோட நிறுத்துறேன். பாருங்க, இந்த உலகத்தில் பணம் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. ஈவன் காசு வந்து, இந்த பணமாகப்பட்டது அன்பை கூட நிர்ணயிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த இடத்துல காசு இருந்தால் தான் அன்பு, காசு இல்லைன்னா வம்பு. ஸோ இந்த பணம் எல்லாத்தையும் ஆளுகை செய்து எல்லாத்தையும் வந்து அப்படியே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர பார்க்குது. சமீபத்தில் நான் ஒரு கொஞ்சம் டைம் வசந்தம் கொடுக்குறேன். சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். அந்த வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீடியோ கிளிப்பில் சொல்லப்படுறது, வாட் வி ஆர் கோயிங் த்ரூ, நம்ம கடந்து சென்ற ஒவ்வொரு காரியமும், இந்த பேண்டமிக், இந்த கொள்ளை நோய், இதெல்லாம் வந்து எவ்ரிதிங் எல்லாமே ப்ரீ பிளான், முன்கூட்டியே இவர்கள் திட்டமிட்டு செயல்படுற ஒரு காரியம். எதற்குங்க? ஏன் முன்கூட்டியே ஒரு திட்டமிட வேண்டும்? பிகாஸ் ஆஃப் ஒன் திங். இந்த உலகத்தையே ஒருத்தன் தான் ஆளணும், ஒருத்தன் கையில் தான் பணமே இருக்கணும், ஒருத்தன் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் தமிழ் நம்ம சொல்லுவோம், ஆங்கிலத்தில் ஒன் வேர்ல்ட் ஆர்டர். ஒன் வேர்ல்ட் ஆர்டர் இது செயலுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நான் ஒரு ஆர்டிக்கலை படித்தேன். எனக்கு ஒரு அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிச்சு. இந்த 2000 மன்னிக்கணும், $1, $2, $1, $5, $10, $20, இந்த $4 அவர்கள் அச்சடித்து 1993 அச்சடிச்சிருக்காங்க. ஆனால் 93 அச்சடித்து 2000 தான் அது வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பெரிய காரியமே அடங்கியிருக்கு. அதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக நான் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, இது வீட்டுக்கூட்டம். ஸோ அதனால அதை நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறது கிடையாது. அதில் பெரிய காரியம் அடங்கியிருக்கு, ப்ரீ பிளான் எல்லாமே அதில் வந்து அடக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்களாக்கா, பணம் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் ஆளுகை செய்ய பார்க்குறது. அதன் மத்தியிலே இன்றைக்கி நீங்கள் நானும், பணம் இல்லைன்னா அன்பில்லை. இன்னொரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கல் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பேண்டமிக், இந்த கொள்ளை நோயின் காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு 21 நாள் லீவு இருக்குனாக்கா, விடுமுறை இருக்கும் என்றால், சம்பளம் கொடுக்குற ஒரு விடுமுறை, அதை எடுத்துக்கொண்டு வீட்டில் 21 நாள் லீவு எடுத்துக்கொண்டு நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் மனைவிட்ட சொல்லுங்கள், இந்த பேண்டமிக்கின் காலகட்டத்தில் எனக்கு வேலை போச்சு, ஸோ அதனால் ஐ ஹேவ் டு லுக் ஃபார் அதர் ஜாப், நான் வேறு தேட வேணும், அது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து பாருங்கள். யூ வில் நோ, உங்களுக்கு தெரியும். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4வது நாள் சில காரியங்கள் நடப்பதை பார்க்கலாம். மனைவி வீட்டில்
ஏன் வேறு வேலை தேடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் இப்படியா உண்டாகலாம். ஸோ திங்ஸ் கேன் ஹேப்பன். ஸோ ஆனாலும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் நானும் எப்படிப்பட்ட அன்புக்குள்ள இருக்கிறோம். டுடே ஐம் கோயிங் டு டாக் அபவுட் லவ். இன்றைக்கி நான் அன்பை குறித்து தான் பேச போகிறேன். இந்த கர்த்தருடைய அன்பை குறித்து நான் பேச போகிறேன். இது ஒரு நீண்ட ஒரு காரியம். ஸோ அதனால் நான் நீண்டமாக பேசாதபடிக்கு சுருக்கமாக பேச விரும்புகிறேன். சரி, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு First Peter chapter 3, sorry, first chapter verse 3. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். நீங்கள் ஆங்கிலத்தை படிச்சிங்களாக்கா தமிழில் 4வது வசனம், ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னாக்கா 3வது வசனமாக இருக்கும். ஸோ 4வது வசனம் தமிழில் வாசிக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்காகவே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்தார். நம்மளை மறுபடியும் ஜெயிப்பித்தார். ஏன் எதற்கு ஆண்டவர் நம்மளை மறுபடியும் ஜெயிப்பித்தார்னு சொன்னாக்கா, டு லீவ் அவருடைய அன்புக்குள் நம்ம வாழ்வதற்காக. தட் இஸ் வாட் காட் டெமான்ஸ்ட்ரேட். அதுதான் ஆண்டவர் சிலுவிலே உங்களுக்காக எனக்கும் ஆண்டு இயேசு கிறிஸ்து சிலுவிலே அவர் செய்து காட்டினார். ஆண்டாக இயேசு கிறிஸ்து சிலுவிலே அவர் செய்து காட்டின காரியம் மட்டும் இல்லாத வரைக்கும் இங்கே பேதுரு சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டிருக்க நீங்களும் நானும் செய்யக்கூடிய 2 காரியங்கள் உண்டு. 2 காரியங்கள் உண்டு. உங்களுக்கு பேதுரு உங்களுக்கும் எனக்கும் பேதுரு ஒரு கட்டளையாக அவர் சொல்லுகிற காரியம் என்னக்கா, இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. அதுலேருந்து ஒரு சில வசனங்கள் பிறகு நம்ம பார்க்க போகிறோம். பேதுரு சொல்றாரு, இதிலிருந்து 2 காரியத்தை உங்களுக்கு ஒரு கட்டளையாக நான் சொல்லுகிறேன் அப்படின்னு. 1வது என்னன்னாக்கா, அதே அதிகாரத்தில் 15-17 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னாக்கா நான் சீக்கிரமாக போக விரும்புகிறேன். 15வது வசனம் 17 வசனம் வரைக்கும். உங்களை அழைத்தவர் பரிசுத்தமாக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள், எழுதியிருக்கிறபடியே பரிசுத்தமாக இருங்கள், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். 16வது வசனம். 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல், ஐ லைக் த வேர்ட் பார்ஷாலிட்டின்னு போட்டிருக்கோம். ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னாக்கா பார்ஷாலிட்டின்னு போட்டிருக்கோம். தமிழில் அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அனைவருடைய கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பட்சபாதம் இல்லாமல் நமக்காக வந்த ஒரே ஒரு மாத்திரம்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1வது சொல்லப்பட்டது ஃபர்ஸ்ட் கமாண்ட். பேதுரு சொல்றாரு, பி ஹோலி, பரிசுத்தமாக இருங்க, பி ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பாதம் இல்லாத ஒரு வார்த்தை பார்க்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்களா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் சரி, கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் பார்த்தீங்களாக்கா தேர் இஸ் a lot of partiality. நிறைய பச்சைப்பாதங்கள் காணப்படுவதை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். உலகத்தில் உள்ளதான். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா, சமீபத்திலே நம்முடைய பட்ஜெட் கொடுக்கப்பட்டது. இந்த பட்ஜெட் கொடுக்கப்பட்டதில் பார்த்தீங்களா, a big partiality, பெரிய ஒரு பச்சைப்பாதம் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்க. தமிழர்களுக்கு இன்று ஒதுக்கப்பட்ட தொகை என்னன்னாக்கா 0.78. ஆனால் மற்றவர்களுக்கு சீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1.38 or 1.78 if I'm not mistaken. அதன் பிறகு இன்னும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஸ்லாமியர்களுக்கு பல வகையில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய தொகை கொடுத்து தேர் இஸ் அ பார்ஷாலிட்டி. உலகத்தில் உள்ளதான் பார்ஷாலிட்டி காட்டுறானாக்கா இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் கிறிஸ்துவ சரீரத்திலும் சபைகளுக்குள்ளும் ஐ எம் வெரி சாரி டு சே திஸ்,
சபைகளில் பெரிய பார்ஷாலிட்டி காணப்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது. தட் இஸ் நாட் மை டாபிக் எனிவே. ஓகே, சரி. 2வது கமாண்ட்மெண்ட் பேதுரு கொடுக்குறாரு அதே அதிகாரத்தில். 1 பேதுரு 22-25 வசனம் வரைக்கும். ஆகையால் 1வது மறந்துடாதீங்க, பேதுரு கொடுக்க கமாண்ட்மெண்ட். நீ ரட்சிக்கப்பட்டிருப்பேனாக்கா, நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேனாக்கா, நமக்கு இருக்க வேண்டிய முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னாக்கா, பி ஹோலி. 2வது, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கென்று கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கும்படியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். 23வது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெயிப்பித்திருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்த்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாக வருகிறது வசனம் இதுவே. இதில் நீங்கள் பார்த்தீங்களாக்கா, பேதுரு சொல்கிறாரு 2வது கட்டளையாக லவ் ஒன் அனதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பு கூற வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பு கூற வேண்டும் என்று பேதுரு சொல்கிறாரு. இங்கே ஒரு சின்ன இலாஸ்ட்ரேஷன் கொடுக்குறேன், டைம் ஓடுது. ஸோ இங்கே ஒரு சின்ன இலாஸ்ட்ரேஷனை கொடுக்க விரும்புகிறேன். 2வது உலக யுத்தத்தில் பார்த்தீங்களாக்கா, அமெரிக்க யுத்த வீரர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, ஃப்ரான்ஸில் போய் யுத்தம் செய்து கொண்டிருந்தாங்களாம். ஃப்ரான்ஸில் போயிட்டு அவங்க யுத்தத்தில் இருக்கும்போது அவங்களுடைய சக நண்பர் என்ன செஞ்சாங்கனாக்கா, அந்த யுத்தத்திலே மறுத்து விட்டார். அந்த யுத்தத்திலே சக நண்பர் மறுத்துட்டோன்னு இந்த மற்ற இராணுவெல்லாம் என்ன செஞ்சாங்கனாக்கா, நம்முடைய சகோதரனுக்கு நம்முடைய சக நண்பர் நம்மளுக்கு இணைந்து யுத்தம் செய்தவர் மறுத்துட்டாரு, இவருக்கு ஒரு நல்ல ஒரு சவ அடக்கம் கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு ராத்திரி அவருடைய இறந்து போன படத்தை தூக்கி கொண்டு நல்ல ஒரு இடத்த தேடிக்கொண்டு போனாங்களாம். தேடிக்கொண்டு போகும்பொழுது அவர் ஒரு திருச்சபையை பார்த்தாங்களாம். அந்த திருச்சபையை பார்த்து உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த திருச்சபைக்கு வெளியே பார்த்தீங்கன்னாக்கா பாப் ஒயர்னு சொல்லுவோம். பாப் ஒயர்னாக்கா முள்ளு கம்பிகளால் அதை சுற்றிலும், அந்த திருச்சபையை சுற்றிலும் வேலி போடப்பட்டிருந்தது. அந்த திருச்சபையை ஒட்டி பார்த்தீங்களாக்கா சில கல்லறைகள் இருந்ததாம். இதெல்லாம் அந்த திருச்சபைக்குள்ளே அடங்கி இருக்குது. அதை சுற்றிலும் பார்த்தீங்களாக்கா பாப் ஒயர் முள்ளு கம்பிகளால் போட்டு இந்த இடம்லாம் திருச்சபைக்கு சொந்தம்னு சொல்லிட்டு காட்டுவதற்காக. ஸோ இவர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, உள்ளுக்கு போயிட்டு அந்த கதவை தட்டி அந்த பாதிரியார் கூப்பிட்டு கேட்டாங்களாம், எங்களுடைய சக நண்பர் இந்த யுத்தத்தில் மறுத்துட்டாரு, ஸோ அதனால அவருக்கு நாங்கள் நல்ல ஒரு சவ அடக்கம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இவர் இங்கே புதைச்சிட்டு நாங்கள் போனாலும் இன்னொரு காலத்தில் இந்த யுத்தம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இவருக்கு நாங்கள் மரியாதை செலுத்தலாம், அவரோட குடும்பத்தார் இங்கே மரியாதை செலுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். ஸோ அந்த ஃபாதர் கேட்டாராம், இசியா கேத்தலிக், அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டாங்களாம். ஸோ சக நண்பர்கள் சொன்னாங்க, வீரர்கள் சொன்னாங்க இல்லை அப்படின்னு. இல்லைனாக்கா என்னை மன்னிச்சிருங்க, இந்த இடம் எங்களுடைய கத்தோலிக்க டினாமினேஷன் அவருக்கு மாத்திரம்தான் இந்த இடம் சொந்தம். ஸோ அதனாலே அவருடைய பணத்தை, அந்த சரீரத்தை இந்த கல்லறைக்கு உள்ள திருச்சபையின் உள்ள அந்த பக்கத்தில் அந்த கல்லறை இருக்க இடத்துல புதைப்பதற்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவர்கள் மிக மன பாரத்தோடு வேதனையோடு எங்கே கொண்டு புதைப்பதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வெளியே அவர்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான். ஒரே வழி என்னன்னாக்கா, நம்ம இந்த திருச்சபைக்கு வெளியே அந்த பாப் ஓய அந்த கம்பிக்கு வெளியே, முள்ளு கம்பிக்கு வெளியே புதைச்சிருவோம், அட்லீஸ்ட் எங்கேயாவது அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன செஞ்சாங்க, ராத்திரியா ஒரு குழியை தோண்டி அவருடைய சக நண்பரை அங்கே புதைச்சிட்டு நல்லா தூங்கிட்டாங்க.
பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்துச்சி யுத்தத்துக்கு போகணும் இல்லையா? ஸோ மறுநாள் காலையில் யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு புதைச்சிட்டு அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு அவங்களும் தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி அவர்கள் பார்க்குறாங்களாம், அந்த சகோதரனுடைய தன்னுடைய அந்த சக நண்பர் புதைத்த இடத்தை அவர்களை காண முடியவில்லை. தேடுறாங்களாம், எங்கே போச்சு எங்கே போச்சு, ஐயோ இங்கே தானே புதைச்சோம், ஐயோ ஒரு குடும்பத்தாரோட சொல்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த சேர்ச்சி பக்கத்தில் புதைச்சோன்னு சொல்கிறதுக்கு நம்ம நினச்சதுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்களாம் கிடைக்கல. உடனே அந்த ஃபாதரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், உங்களுக்கு எதுவும் தெரியுமா, இங்கே தான் நாங்கள் புதைச்சோம், ஆனால் அடையாளம் தெரில, எந்த இடத்துல புதைச்சோம் எங்களுக்கு தெரில, இந்த பாகாருக்கு வெளியே தான் நாங்கள் புதைச்சோம், பாகாருக்கு வெளியே தான் புதைச்சோன்னு சொல்லிட்டு இந்த மற்ற இராணுவர்கள் சொல்லி கொண்டு இருந்தாங்களாம். அந்த ஃபாதர் சொன்னாராம், பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஃபாதரியார் சொல்கிறாங்க, கத்தோலிக்க ஃபாதரியார் முதல்ல முடியாதுன்னு சொன்னவர் இப்போ சொல்கிறாராம், பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். முதல் ஜாமத்தில் நீங்கள் அந்த பாகாருக்கு வெளியே அந்த பணத்தை புதைச்சதை நான் பார்த்தேன். I saw the love that you all have for your friends. உங்கள் நண்பர் மேலே வைத்திருந்த அன்பை நான் பார்த்தேன். It really touched my heart. என்னுடைய இருதயத்தை மிகவும் தொட்டது. What if ஏதாவது நடந்து அந்த இடமே ஒரு அடையாளம் இல்லாமல் போயிடுச்சுனாக்கா நாலு காலத்தில் தேட முடியாமல் போய்விடுமே. அதற்காக வேண்டி மறு ஜாமத்தில் நீங்களாம் அசந்து தூங்கும் பொழுது நான் என்ன செஞ்சேனாக்கா, அந்த பாப் ஓய அந்த முள்ளு கம்பியை நீங்கள் புதைத்த அந்த இடத்துக்கு வெளியே அப்படின்னாக்கா நீங்கள் புதைத்த அந்த இடத்த எங்களுடைய சபைக்குள்ளே அந்த கல்லறைகளுக்குள்ளே நான் இணைத்து கொண்டேன். அப்படின்னாக்கா இட் நோ மோர் அவுட் சைட் த பாப் ஓயர், இட்ஸ் இன்சைட். உள்ளுக்கு நான் சேர்த்துக்கொண்டேன். எத்தனை பேர் இன்னும் நம்ம இந்த பாப் ஓயா அப்படின்னாக்கா இந்த முள்ளு கம்பிக்கு வெளியே தான் இருக்கிறோம். we must come into the பாப் ஓயா. அந்த முள் கம்பிக்குள்ளே நம்ம வரணும். you know what is the முள் கம்பி? அந்த பாப் ஓயர் என்ன தெரியுங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலை போடப்பட்ட அந்த முள் கிரீடம். அந்த முள் கிரீடத்துக்குள் நம்ம வரணுங்க. He died for you and me. உங்களுக்காக எனக்காக மரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தாருங்க. அவருடைய மரணம் வீணான மரணம் கிடையாது. அவருடைய மரணம் மிக ஒரு அர்த்தமுள்ள ஒரு மரணம். He demonstrated his love. அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். The love for world, உலகம் சொல்லி நினைக்கிறீங்களா? நோ, அந்த உலகத்தில் இருக்க நீங்களும் நானும் தான். Because we are his people. நாம் அவருடைய ஜனங்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு? இந்த பாப் ஓயருக்குள்ள இருக்கா, பாப் ஓயர் வெளியே இருக்குதா என்பதுதான். இரண்டாவதாக, லவ் ஒன் another, ஒருத்தருக்கு அன்பு கூறுங்கன்னு பார்க்குறோம். ரீசன் டு லவ், நம்ம நேசிப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தாங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 35 வசனம். நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். If you love one another, when people look at that, when people see that, and they will know that you are my disciple, நீங்கள் என்னுடைய சீஷர் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு நம்முடைய
ஒருவருக்கு நேசிக்கக்கூடிய அன்பு எப்படிங்க இருக்குது? நான் இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். our love must be pure. நம்முடைய அன்பு வந்து ஒரு உண்மையான அன்பாய் காணப்பட வேண்டும். we must demonstrate God's love is in me. நம்ம கர்த்தரை நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகிறோம். கர்த்தரை நேசிக்கிறோம் சொல்லிட்டு if we don't love our fellow brothers, உடன் இருக்க சகோதரனை நம்ம நேசிக்காமல் இருப்போம்னாக்கா, பைபிள் says you and I will become a liar. உடன் சகோதரனை நேசிக்காதவன், காணக்கூடிய தன்னுடைய சகோதரனை நேசிக்காதவன், காணக்கூடிய தன்னுடைய சகோதரியை நேசிக்க முடியாதவன் எப்படிங்க காணாத தேவனை நேசிக்கணும்னு சொல்ல முடியும்? ஸோ இட் பிகம் அ லாயர், பொய்யராய் மாறிவிடுவோம். அன்பானவர்களே, இஃப் காட்ஸ் லவ் இஸ் இன் யூ, கர்த்தருடைய அன்பு உனக்குள்ள இருக்கும் என்றால், கர்த்தருடைய அன்பு எனக்குள்ள இருக்கும் என்றால், we will love our dear brothers and sisters. நம்ம உடன் சகோதரன் நேசிப்போம். then we will love also people surround. நம்ம சுற்றி இருக்க ஜனங்களே நம்ம நேசிக்கிறதா மாறிடுவோம். Amen. கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்க வரேன். பிகாஸ் I have a lot of things to share. யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்பானவர்களே, ஒருத்தருக்கு நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பு தேவனுக்கு உண்டானது ஒன்று. நீங்கள் அந்த வசனத்தை வீட்டில் வாசிங்க. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் என்னச்சுனாக்கா, மேலே ஏறி அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாராம். பார்த்துட்டு வந்துட்டு அவர் சொன்னாராம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த ஸ்காஃப் ஹோல்டர்னு சொல்லுவாங்களே, ஸ்காஃப் ஹோல்டர், அது மேலே ஏறி எல்லாத்தையும் 3ஆவது மாடியிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்தாராம். அந்த 3ஆவது மாடி பார்த்துட்டு வந்து திடீர்னு அவர் கால் வலிக்கு அங்கேருந்து கீழே விழுந்தாராம். கீழே விழுந்த உடனே மற்ற இடத்துல உள்ளவங்களெல்லாம் ஓடினாங்களாம். ஐயோ, நம்ம ப்ராஜெக்ட் இன்ஜினியர் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சாங்களா. அந்த இடத்துல விழுந்தோடனே அவர் மறுத்துருவார், செத்து போன உடலை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடினாங்களாம் செத்து போன சரீரத்தை பார்க்கறதுக்கு. ஆனால் கீழே இருந்த ஒரு நபர் அவர் என்ன செஞ்சார்னாக்கா, அண்ணாந்து பார்க்கக்குள்ள அவருடைய இன்ஜினியர் மேலே கீழே உழுவுறதை வந்து அவர் பார்த்த உடனே ஓட்டமாக ஓடி போய் அவரை தாங்கினாராம். அவர் தாங்கினோன்னு அவர் கீழே விழுந்த அந்த இன்ஜினியருடைய அந்த சரீரமாகப்பட்டது, அந்த உடம்பாகப்பட்டது இவருடைய உடம்புல பட்டு கீழே அங்கே பெரிய பெரிய கான்கிரீட் கல்லுலாம் இருந்தோடனே இவர் தாங்கினார். அவருடைய சரீரம் அப்படியே போயிட்டு அந்த கான்கிரீட்டில் பட்டு இந்த இன்ஜினியருடைய சரீரம் பாதிக்கப்படலை, கொஞ்சம் அற்ப காயங்களோடு ஆனது. ஆனால் அவரை தாங்கினார் தெரியுங்களா. அவருடைய தாங்கின அந்த மனுஷன் வந்து அந்த கான்கிரீட்டில் பட்டு ஹீஸ் போன்ஸ் ஹவ் பீன் கிராக்ட், அவருடைய சரீரெலாம் கிராக் பண்ணப்பட்டு அநேக நாட்கள் மருத்துவமனையில் இருந்து பிறகு அவர் பேரலைஸ், சரீரெல்லாம் செயல்பட்டு போயிருந்தது. கேட்டாங்களாம், அநேக நாட்கள் பிறகு அவர் நல்லா வந்துட்டு பிறகு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்களாம், நீங்கள் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கீங்க, வாட் டிட் யோர் இன்ஜினியர், அந்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அந்த ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தினார், அவர் உங்களுக்கு செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டாங்களாம். ஸோ அவர் சொன்னாராம், அவருடைய சொத்துக்களிலே பாதி உடைமை எனக்கு கொடுத்துருக்காரு, அவருடைய வருமானத்தில் எல்லாத்தையும் பாதி எனக்கு கொடுத்துருக்காரு, நீங்கள் ஏன் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், அந்த கீழே வேலை செஞ்சு சொன்னாராம், அந்த அடிபட்டு காயப்பட்டு இருக்க சொன்னாராம், ஜஸ்ட் பிகாஸ் ஒன் திங், எவ்ரிடே நான் வந்து ஒரு ஏழ்மையான ஒரு மனுஷன், எவ்ரிடே மை இன்ஜினியர் வில் நெவர் ஃபெயில் டு கம் அண்ட் சே ஹாய், என்னை தட்டி கொடுத்து எப்படியா இருக்கீங்க, வேலைலாம் எப்படி இருக்குது,
உங்களுக்கு ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு he will always will concern for me. என் மேல் எப்பொழுதும் அக்கறை உழுவார் இருப்பது concern. He will buy food for me every day. He will never miss a day. ஒரு நாள் தவற மாட்டாரு. He will buy food for me. I don't know about others, but this is what I saw. இதுதான் நான் பார்த்தேன். I saw the love of Christ in him. I saw the love how Jesus has died for us. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததை நான் பார்த்தேன். He gave everything for us. This man, he demonstrated the love. So, when he is in trouble, அவர் பிரச்சனை இருக்கும்போது, அவர் ஆபத்தில் இருக்கும்போது, I wanted to help him. When I helped him, yes, எனக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு, நான் பேரலைஸ் ஆயிட்டேன், but he have not forsaken me. அன்பு எப்படி பரிமாறுது பார்த்தீங்களா? And this man said, ஒரு வார்த்தை சொன்ன காரியம் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சுங்க. Every day he will come and meet me. Today Jesus is there every day to come and meet you. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாள் வந்து உங்களை மகனே மகளே எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஆண்டவர் நலம் விசாரிக்க உங்கள் பக்கத்தில் என் பக்கத்தில் இருக்கிறார். Because his love is such a great. அவருடைய அன்பு அவ்வளோ மகாபிரிய அன்புங்க. கண்களை முடி ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவே, உம்முடைய பச்சைப்பாதம் இல்லாத அந்த அன்புக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே. ஆண்டே, நீர் கர்த்தாரஜப்பா எல்லாருக்காகவுமே சுவாமி, இந்த பூமியில் இருக்க எல்லாருக்காகவுமே சுவாமி கர்த்தாரஜப்பா நீ வந்தீர், எல்லாருக்காக ரத்தம் சிந்தினீர். ஆண்டே சுவாமி, யாரெல்லாம் உன் நோக்கி ஆண்டவரே எனக்கு மனம் இருக்கும் யாரும் சொல்லும் கதறும் போது நீ மனதுருகி கர்த்தாவுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். யூ ஆர் நாட் காட் ஆஃப் பார்ஷாலிட்டி. ஆண்டே, உம்முடைய அன்பு மாயமற்ற அன்பல்ல ஆண்டே சுவாமி. உம்முடைய அன்பு ஒரு நிலையான அன்பு. உம்முடைய அன்பு எல்லாருக்கும் ஈக்குவலாக சரிசமமாக பார்க்கக்கூடிய அன்பு சுவாமி. அந்த அன்புக்காக நன்றி சொல்கிறோம். அந்த அன்பிலே எங்களை கத்தா மூடிக்கொள்ளும், அந்த அன்பிலே எங்களை அரவணைத்துக்கொள்ளும். இன்று இந்த நேரத்தில் சுவாமி கத்தாவே, யாரெல்லாம் அன்புக்காக தேடிக்கொண்டு அன்புக்காக கத்தா ஓடிக்கொண்டு ஆண்டு என் வாழ்க்கையிலே அன்பு இல்லை, என்னை நேசிக்கிற யாரும் இல்லை என்று கத்தாப்பா சுவாமி கத்தாப்பா யாரும் கதறுவார்கள் என்றால் உங்களுடைய அன்பினாலே அவர்களை கத்தாப்பா மூடிக்கொள்ள முடியாது வைக்கிறேன். அட் திஸ் பேண்டமிக் டைம், இந்த கொள்ளை நோயின் காலகட்டத்தில் சாமி, தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள், நிறைய பேர் அன்புக்காக ஏங்கி கொண்டிருப்பதை கத்தாப்பா நீ அறிவீர். அன்றே அன்பு இல்லை என்றால் ஒன்றுமில்லை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இவருடைய அன்பே பெரிதென்று பார்க்கிறோம். அன்றே இந்த அன்பினாலே கத்தா இவங்களை மூடிக்கொள்ளும். அன்பினாலே காரியங்களை செய்வதற்கு, அன்பினாலே கத்தா செயல்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும். எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அன்புக்காக ஏங்குறவர்களுக்கு உங்களுடைய தெய்வீக அன்பை கத்தாப்பா மூடி மறுத்துக்கொள்ளும். ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். ஏசு கிறிஸ்து நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், அல்லேலூயா, ஆமீன். God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். God's love will sustain you. கர்த்தருடைய அன்பு உங்களை தாங்கும். ஆமென். We will meet again.